வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். தோழர், நீங்க சமீபத்துல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வ பார்த்திருப்பீங்க. தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய தலைவர் கோகுல்ராஜனுடைய வழக்குல முதன்மை குற்றவாளி, அவரை படுகொலை செய்த வழக்குல சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்ட குற்றவாளி யுவராஜ் அவர்கள் லீவ்ல அவருடைய பெண்ணினுடைய அவங்க ஏஜ் அட்டன் பண்ண ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போறாரு. கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள் முழுக்க அவருடைய ஆதரவாளர்களால் அவர் கொண்டாடப்பட்டு, அவர் ஒரு தியாகம் செய்துட்டு வந்திருக்கிற மாதிரியும் போற மாதிரியும் பல பில்டப்புகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு சூழல்ல பில்கிஸ் பானு வழக்கினுடைய குற்றவாளிகளை எப்படி ஆரத்தி ஏற்று வரவேற்றாங்களோ அந்த மாதிரி ஒப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தமிழ்நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாரும் கிட்டத்தட்ட இது எப்படி சமூகத்துல வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இப்படி இருக்காங்களா, நம்ம கூட இருக்கிறவங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க இவ்வளவு மோசமான காரியத்துல ஈடுபடுறாங்களான்ற அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வு நடந்த விவகாரம் எல்லாத்தையும்? முதல்ல இந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அப்படிங்கிற அந்த அமைப்பு, அந்த பேரை வந்து அந்த அமைப்பு வச்சிருக்கிறதுக்கே முதல்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஜனநாயக எண்ணம் கொண்ட எல்லோருமே கண்டிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர் தன்னுடைய வாழ்நாளில் அவர் நடத்திய போராட்டம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவர் போராடியவர். அவருடைய பேரால ஒரு ஆணவ படுகொலை, சாதி ஆணவ படுகொலை செய்யக்கூடிய ஒரு கொலையாளி ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அமைப்பின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதே தீரன் சின்னமலைக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அவமரியாதை. ஒரு நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக ஈடுபட்ட ஒருவரை, அதற்காக தியாகம் செய்த ஒருவருடைய பெயரை இவ்வாறு தவறானவர்கள், சட்டவிரோதமானவர்கள் கைப்பற்றி வைத்திருப்பது என்பதே கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா. இரண்டாவது, கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அவர் வந்து சாகுமுறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் பெரும்பாலும் தன்னுடைய சொந்த சாதி மக்களையே ஈமுக்கோழி வியாபாரத்திற்காக, அதற்கான ஒரு நிதி திரட்டலில் மிகப்பெரிய நிதி முறைகேட்டை செய்தவர் என்ற அடிப்படையில அதற்காக 10 ஆண்டு காலம் சிறை தண்டனையும், கூடுதலாக அவர் எவ்வளவு தொகை முறைகேடாக ஏமாற்றினாரோ, ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாக அறியப்பட்டு அந்த 2.5 கோடி ரூபாய் அவருக்கு அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர் ஆரம்பிச்ச அந்த ஈமுக்கோழி பண்ணையில யாரு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அவருடைய சொந்த சமூக மக்கள் தான் அவரை நம்பி முதலீடு செய்திருக்கிறார். பெரும்பாலானவர்கள் தன்னுடைய சொந்த சாதி மக்களுடைய சேமிக்கும் மனோபாவத்தை சுரண்டி கொள்ளையடித்த ஒரு சட்டவிரோத பேர்வழி. அவர் ஏற்கனவே தண்டனையை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த மாதிரியான முறைகேடுகளிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அந்த சாதி பிடிமானத்தை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒருவர், அவர் நடத்திய ஒரு சாதி ஆணவ படுகொலை தான் கோகுல்ராஜ் கொலை. அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சாகும் வரை அவர் சிறையில் இருக்க வேண்டும் என்று தண்டனை. இப்போ பொதுவாக சிறை கைதிகளுக்கு இடைக்காலமாக வரக்கூடிய விடுப்பு என்பது அது பரோல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பரோல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை என்பது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் விடுமுறை கொடுக்கக்கூடிய வழக்கம் தான் இருக்கிறது. அப்படி கொடுக்கக்கூடிய விடுமுறை என்பது அவருடைய மொத்த சிறைவாச காலத்தினுடைய தொடர்ச்சியில் அது சேர்த்துக் கொள்ளப்படும். உதாரணமாக ஒரு 3 ஆண்டு காலம் அவர் சிறையிலே இருக்க வேண்டியவர் என்று தண்டனை விதிக்கப்பட்டால், அவர் எடுக்கக்கூடிய அந்த விடுப்பு எத்தனை நாட்கள் எடுக்கிறாரோ அதையும் சேர்த்து அவர் அந்த சிறையிலே கழிக்க வேண்டும் என்று பொருள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த விடுப்பு என்பதுதான் இருக்கிறது. அந்த பரோல் வழங்குவதற்கே கூட மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னா, அவர் தன்னுடைய அந்த சிறை காலத்தை பாதியையாவது குறைந்தபட்சம் கழித்திருக்க வேண்டும். அப்பதான் பரோலே கொடுக்குறாங்க. அப்ப லீவுங்கிறது ஏன் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கும் போது, அந்த லீவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள், ஒரு துர்நிகழ்ச்சிகள் வேற ஏதாவது இருக்கின்ற பட்சத்துல அதுக்கு வந்துதான் லீவு வந்து கொடுக்கப்படணும். அப்படி இருக்கும்போது இவருக்கு எதற்காக வந்து லீவ் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத போது, அவருடைய மகளுடைய இந்த பூப்புனிதர் அது என்ன ஒரு அவ்வளவு பெரிய முக்கியமான சடங்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து இன்றைக்கு ஒரு நவீன கண்ணோட்டத்தில் ஒரு பெண்ணுடைய உடலில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு மாற்றத்தை
இவ்வாறு விழா வைத்து அதை வந்து பெரிதுபடுத்துவது என்பதோ அல்லது அது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நிகழ்ச்சியாக மாற்றுவது என்பதோ அது உண்மையில் நாம் அந்த வீடியோக்களை பார்த்தால் அது ஒரு குழந்தையாக இருக்கிறது. அந்த ஒரு குழந்தைக்கு வந்து இதையெல்லாம் நடத்தணுமா, இது ஒரு அறிவியல் பூர்வமான விஷயமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுக்கு மேல போய் இவருக்கு வந்து அந்த விடுமுறை கொடுத்தது என்பது ஏற்கத்தகாத விஷயம். இது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம். தமிழ்நாடு அரசு இதை அவர் ஒருவேளை நீதிமன்றத்திற்கு போய் இந்த விடுப்பை அவர் பெற்றிருப்பாரேயானால் சிறைத்துறையின் வழியாக அல்லாமல் சிறைத்துறை மறுத்திருக்கின்ற பட்சத்தில் அவர் போய் அங்க வந்து வாங்கியிருந்தாருன்னா நீதித்துறை இப்படி எப்படி இந்த அளவுக்கு ஒரு இன்சென்சிட்டிவா இந்த பிரச்சனையை கையாளுது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு பிரிசனர் ரைட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில வராதா இது? பிரிசனர் ரைட்னா வந்து பிரிசனர் ரைட்டுங்கிறது வந்து அவருக்கு ஏற்கனவே ஏகப்பட்டதா வந்து நிபந்தனைகள் இருக்குல்ல, அந்த நிபந்தனை எல்லாம் அவர் ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிருக்கிறாரா? அவர் இப்பதான் தீர்ப்பு வந்து சிறைக்கு போயிருக்கிறாரு. நீங்க சிறைக்கு போய் பரோலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள்ல கூட எதுவுமே பொருந்து வரலையே இவருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு இப்ப இன்னைக்கு விடுமுறையில வர வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது, ஒருவர் விடுமுறையில் வருகிறார் என்றால் அவர் எந்த நோக்கத்திற்காக வருகிறாரோ அந்த நோக்கத்திற்காக வந்து விட்டு திரும்பி இருக்க வேண்டும். ஆனா என்ன நடந்திருக்குது, அவர் வந்து விடுமுறையில வராரு. விடுமுறையில வர்றவரை வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அவர் வருகிறார், சிறைத்துறையினுடைய பாதுகாப்போடு. ஆனா அவர் ஏதோ ஒரு சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு வந்த மாதிரி தீரன் சின்னமலையே இப்ப நேர்ல வந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்திருப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு கொலை குற்றவாளிக்கு இவர்கள் அவரை இதை தியாகியை போல இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் இவர்கள் என்ன விதமான ஒரு உளவியலை கட்டமைக்கிறார்கள், யாரை தங்களுடைய இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக நிறுத்த விரும்புகிறார்கள், இவரிடமிருந்து அந்த சமூக இளைஞர்கள் எதை கற்றுக்கொள்வார்கள், இவரிடமிருந்து அந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது, தன்னுடைய சொந்த சாதி மக்களையே ஏமாற்ற வேண்டும், அவரிடம் நிதி முறைகேடு செய்ய வேண்டும், பிறகு சாதி பற்று என்கிற வேஷத்தை வைத்துக் கொண்டு கொலை செய்ய வேண்டும், சாதி ஆணவ படுகொலை செய்ய வேண்டும். பிறகு சாதி ஆணவ படுகொலை செய்தது மட்டுமல்ல, சட்டத்தின்படி வந்து சரணடையாமல் எங்கேயாவது ஒளிந்து திரிய வேண்டும். அப்புறம் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து சவாலுக்கு இழுக்க வேண்டும். பிறகு வந்து விஷ்ணுபிரியா என்கிற ஒரு டிஎஸ்பியை தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்ட வேண்டும். இப்படி பல வேலைகளை வந்து சட்டவிரோதமாக செய்வதற்கான தூண்டுதலைத்தான் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய ஒரு நல்ல சமூக பொறுப்புணர்வு வாய்ந்த உழைத்து சம்பாதித்து வாழ வேண்டும் என்கிற நல்ல நோக்கங்களை எல்லாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அந்த இளைஞர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அப்படி எந்த விதமான முன்னுதாரணமான வாழ்க்கையும் அவரிடமிருந்து சமூகத்திற்கு இதற்கு முன்னால் வெளிப்பட்டதே இல்லை. ஆகவே இன்றைக்கு அவரிடம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கதாநாயகத்தன்மையை அந்த இளைஞர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமே கவலைப்பட வேண்டியிருக்கிறது. இது போன்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் அவருடைய விடுதலையை வைத்து நடக்கிறது என்று பார்க்கிற போது நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது உச்சநீதிமன்றத்தினுடைய மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிற நேரத்தில் குறிப்பாக பரோலே கூட உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு வழக்கிலும் மேல்முறையீடு இருக்கின்ற சமயத்தில் ஒரு கைதிக்கு விடுமுறையோ அல்லது சிறை கைதிக்கு விடுமுறையோ அல்லது பரோலோ கொடுக்க கூடாது என்று இருக்கிறது. அப்போ எப்படி வந்து அவரு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க, மேல்முறையீடு இருக்கிறப்ப எப்படி அவர் விடுமுறை கொடுக்கப்பட்டது அவருக்கு? அதுவே ஒரு பெரிய விஷயம். நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான வழக்கு செலவு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் திரட்டுவதற்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்களோ என்று கூட நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஒரு சிறப்பு சலுகை அவருக்கு வழங்கப்படுது அப்படின்றது உங்களுடைய சந்தேகமா? ஏன்னா உங்களோட சந்தேகம் மட்டும் இல்ல, நிறைய பேர் இதை கேட்கறாங்க. ஏன்னா அவருடைய வீடியோ கால் பேசுற ஏதோ அவங்க பையனுக்கு கேக் வெட்டுறாங்களா யாருக்குன்னு தெரியல, எல்லாம் சுத்தி கை தட்டுறாங்க. அவர் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு, அவர் போன் பயன்படுத்துறாரா சிறையிலன்ற அந்த கேள்வி வருது. ஒரு சிறப்பு சலுகை யுவராஜுக்கு வழங்கப்பட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகம் எழுதா? உண்மைதானே. வந்து நீங்க ஒரு உமர் காலேஜ் போன்ற ஒரு ஜேஎன்யூ மாணவர் எந்த விசாரணையும் இல்லாமல் 4-5 வருஷமா வந்து சிறைக்குள்ள இருக்கிறாரு. இது வரைக்கும் வந்து அவர் ஏறாத கோர்ட்டு கிடையாது, செய்யாத முறையீடு கிடையாது. ஆனா இது வரைக்கும் அவருடைய முறையீட்டை கேட்கறது கூட நாதி இல்லாத இந்த நாட்டினுடைய நீதித்துறை இருக்கும்போது ஒரு சாதி ஆணவ படுகொலை செய்து சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்ட ஒரு கைதி போனதுமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து தன்னுடைய குடும்பத்தாரோடு வந்து பேசுறாரு. ஒரு சிறை கைதிக்குள்ள உரிமைகள் வழங்கப்படுவதை நாம வந்து ஆட்சேபிக்கல. அதுல அது வந்து நம்ம செஞ்சோம்னா அது நம்ம தவறு செய்தவர்கள் ஆகும். ரொம்ப ஒரு ஒரு தனிநபர் சார்ந்து ஒரு விஷயங்களை முடிவெடுக்கிறவங்களா ஆயிடுவோம். சிறை கைதிக்குள்ள எந்த ஒரு உரிமையும் அவருக்கு வழங்கப்படுவதை நம்ம மறுக்கல. ஆனா இது எல்லா கைதிகளுக்கும் வழங்கப்படுகிற ஒன்றா அப்படிங்கிற கேள்விதான்.
அப்ப யுவராஜ் வந்து ஏற்கனவே அவர் தலைமறைவாக இருந்து கொண்டு அந்த நேரத்துல பண்ணக்கூடாத சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்றது நம்ம தெரியும். நல்ல வேலையா அந்த நேரத்துல அவர் சிறையில வெளியில இருந்த நேரத்தில் அன்றைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு கார்த்திகை செல்வனுக்கு வழங்கிய ஒரு பேட்டி அது நீதிமன்றத்திலும் ஒரு முக்கிய சான்றாவணமாக இருந்ததுனால அவரு கைது செய்யப்பட்டார். இல்லைன்னா அதுல கூட அவர் தப்பிச்சிருப்பாருன்னு தான் பாப்பா மோகன் போன்ற தோழர்கள் அந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர் பாப்பா மோகன் போன்றவர் சொல்கிறார். அப்போ அவர் வந்து எல்லா காலத்திலுமே ஒரு சிறப்புரிமை பெற்றவராக இருந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் சிறைத்துறையில் இருக்கக்கூடிய சாதிய பிடிமானங்கள் அல்லது இவரை போன்றவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நடக்குது. நீங்க ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த சதாசிவம் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னரா போறாரு. அவர் தன்னுடைய சொந்த சாதி நடத்தக்கூடிய மாநாட்டுல வந்து கலந்துக்கிறாரு. அப்படின்னா இவங்கெல்லாம் நீதிபதிகளா இருக்கிற போது இவங்க வழங்கின தீர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இவரை போன்றவர்கள் இன்னும் எத்தனை பேர் நீதித்துறையில் அல்லது காவல்துறையில் ஊடுருவி இருக்கிறார்கள்? இவர்கள் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு சற்றும் பொருத்தமில்லாத வகையில் மாண்பு குறைந்து இவர்கள் சாதிவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சேர்த்துத்தான் இதில் பொருத்தி பார்க்க வேண்டும். ஏனென்றால் சிறை கைதிகள் எல்லோரும் ஒரே படிநிலையில் நடத்தப்படுவதில்லை. அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தாதான் யுவராஜுக்கு இன்றைக்கு கோவை சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பேசும்பொழுது வெளியே வந்து இந்த நிதி திரட்டுற வேலையெல்லாம் ஈடுபடுறாருன்ற வகையில ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தீங்க. அது இல்லாம இந்த சாதி ஒரு லெட்டர் பேட் ஜாதி கட்சி அல்லது ஜாதியை வைத்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பலர் அந்த நிகழ்வுல போய் கலந்துகிட்டதை அவங்க போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. குறிப்பா ராக்கெட் ராஜான்னு ஒருத்தர், அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். சௌத்ரி இன்னொருத்தர், அவர் இந்த திரைப்படம்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு ஒரு நபர் தான். இவங்க எல்லாம் போய் அந்த நிகழ்வுல கலந்துகிட்டு அந்த போட்டோ எடுத்து போடுறாங்க. நாங்க யுவராஜ் கவுண்டரனுடைய வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிட்டோம் அப்படின்ற என்ன செய்தி சொல்ல வராங்க இவங்க எல்லாரும்? ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா இவங்க எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய யுவராஜ் வெளியில வரத்துக்கு காத்திருக்கிறாருன்னு பொருள். அல்லது இவர்கள் எல்லோருமே யுவராஜ்கள் தான், ஒரு யுவராஜ் தான் பிடிபட்டு இருக்கிறார் என்று பொருள். வெளியே இருக்கிறவர்கள் இவர்களும் யுவராஜர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். இந்த இந்த அணி சேர்க்கையை எதை உணர்த்துதுன்னு சொல்லி சொன்னா, தமிழகத்தினுடைய பெண்கள் ஏற்கனவே அவர்களுடைய சொந்த சாதியில் தான் தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது ஒன்றும் இப்போதைக்கு அதில் எந்த பெரிய மாற்றமும் வந்து நடக்கப் போவதில்லை என்பது ஒன்று. ஆனால் பொது வெளியில் ஆண் பெண் பாரபட்சமின்றி அல்லது சாதி மத பாரபட்சமின்றி ஒரு கலந்து பழகுற ஆணும் பெண்ணும் உடனே காதல்ல தான் போய் முடியும்னு அவசியம் இல்லை. நல்ல நண்பர்களாக உயிர் தோழர்களாக பலரும் வரலாறு நெடுகிலும் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாமல் நண்பர்களாக தோழர்களாக இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய கண்ணுக்கு அவர்கள் தாயாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அவர்கள் கண்ணைக்கு பொறுத்தவரையிலும் ஒரு ஆண் பெண்ணாகத்தான் தெரிவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கூட ஆண் பெண்ணாக பாலின அடிப்படையில் பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு குற்ற மனோபாவம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெவ்வேறு சாதிகளை சேர்ந்த வெவ்வேறு மதங்களை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகுவதில் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்காமல் யதார்த்தமாக பார்ப்பதற்கு வாய்ப்பே அவர்களுக்கு ஏற்படாது. நீங்கள் எப்படி உத்தரப்பிரதேசத்துல லவ் ஜிகாத் என்கிற பெயரில் வேறொரு மதத்தை சேர்ந்தவர்கள் நண்பர்களாக தோழர்களாக இருப்பதை இவர்கள் தடுப்பதற்காக ரோமியோ ஸ்குவாடு என்றெல்லாம் வைத்துக் கொண்டு அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, பெண்ணினுடைய வெளி நடமாட்ட உரிமையை பறிப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்களோ, அதை போலத்தான் இந்த சாதிய வெறி பிடித்தவர்கள் இந்த மாதிரியான வெவ்வேறு துணுக்கான துண்டான அமைப்புகளை உதிரி அமைப்புகளை வைத்துக் கொண்டு அந்தந்த வட்டாரங்களில் மிகப்பெரிய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்களாகவும் தங்களுடைய சமூகத்தின் மக்களுடைய பண்பாட்டு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய கலாச்சார காவலர்களாகவும் தங்களை தாங்களே நியமித்துக் கொண்டு சமூகத்திற்கு ஒரு ஊறு விளைவிக்கக்கூடியவர்களாக, சமூகத்தை பதட்டத்தில் ஆழ்த்தக்கூடியவர்களாக, வீதியில் தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அணி சேர்க்கை இந்த சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு இனி ஒருபோதும் இவருக்கு இது போன்ற விடுமுறைகள் வழங்குவதை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்வது. நீதிமன்றம் இப்போது அனுப்பியதற்காக பகிரங்கமாக தமிழ் சமூகத்திடம் இந்த நடவடிக்கை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவ்வளவெல்லாம் வந்து ஒரு நீதி நேர்மையோட நம்ம நீதித்துறை இருக்குதாங்கிறது எனக்கு சந்தேகம் தான்.
ஆனா நீதித்துறை தான் அவர்களை இந்த விடுப்புல அனுப்பி இருக்குதுன்னா அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு நீதித்துறை அதை வந்து வெளிப்படுத்துது. இப்போ பெரும்பான்மையாக யுவராஜ் வெளியே வந்தப்போ ஒரு கூட இருக்கிறதெல்லாம் இளைஞர்களா தான் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்குல இருந்து அவருக்கான அந்த ஆதரவு வட்டம் அப்படின்றது ஒரு பெரும்பான்மையான ஒரு இளைஞர்கள் கூட்டம். மேபி அவருடைய சொந்த சாதியை சேர்ந்தவங்களா தான் பெரும்பான்மையாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இவர் இவ்வளவு இன்ஸ்பயர் ஆகுறது, இப்போ இந்த விவகாரத்தெல்லாம் நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீ என்ன பண்ணாலும் எங்களுடைய தலைவர் நீங்க, உங்களை பாக்குறது அப்படின்றது எனக்கு அப்படியே ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப அவர் எங்களுடைய காவலன், இனக்காவலன் அப்படின்ற வகையில தான் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனைவியோட இருக்குது. இப்படி இப்படி ஒரு நபரை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அவங்க இன்ஸ்பயர் ஆகிறது அவரை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கருத்தியல் ரீதியா தான் நம்ம அவங்களை அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க அவர் சிறையில் இருக்கிறாரு, ஒரு குற்றத்தை இழைத்ததற்காக அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றத்தை இழைத்ததற்காக அவர் சிறையில் இருக்கிறாரு அப்படின்னா அவரை வழிபடும் ஒரு கதாநாயக தன்மையில் வைத்து இளைஞர்கள் அவர்களை பார்க்கிறார்கள் என்றால் நாம வந்து அவருடைய கருத்தியல், அவருடைய நடவடிக்கைகள் எப்படி சமூக விரோதமானது, சட்டவிரோதமானது என்ற பரப்புரையை நாம மனம் தளராமல் முன்னெடுப்பதில் தான் அந்த இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே இல்லைனாலையும் எங்களுக்கு சாதி அடையாளம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நின்று கொண்டுதான் யுவராஜ் போன்றவர்களை அவர்கள் கொண்டாடுகிறார். இதுவே வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி தான், அந்த சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி தான். அந்த சமூகம் அடிப்படையில் ஒரு கடுமையான உழைப்பாளிகள், குறிப்பாக வேளாண் சார்ந்து மிக கடுமையான வேளாண்மை சார்ந்து மிக கடுமையான உழைப்பாளிகள். இந்த ஒரு ஒரு வேளாண் உற்பத்தியில் அவர்களை அளவுக்கு இன்றைக்கு பெரும் பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று நாம் யோசிக்க வேண்டும். அந்த அளவிற்கு அப்கோர்ஸ் அவங்க தனிப்பட்ட முறையில மட்டும் பண்ணல, அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், குறிப்பாக தலித் மக்கள் அவர்களுடைய உழைப்பை இவர்களுடைய வயல்வெளிகளில் செலுத்துகிறார்கள். அவருடைய அறிவு, வேளாண் அறிவு இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு இந்த சமூகம் தன்னுடைய வேளாண் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்பது ஒரு கூடுதலாக சேர்த்து சொல்ல வேண்டிய விஷயம். அவர்களுடைய வேளாண் உற்பத்தியில் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய வேளாண் நடவடிக்கைகள் அனைத்திலுமே தலித் மக்களுடைய அறிவும் உழைப்பும் கலந்திருக்கிறது என்பதை நாம் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்கள் நில உடைமையாளர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு இப்ப நில உடைமையாளர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வேளாண் தொழிலை செய்வதற்கே கூட பல்வேறு சாதிகளுடைய பங்களிப்பு அவர்களுக்கு தேவையாக இருக்கிற போது அவர்கள் உண்ணக்கூடிய ஒவ்வொரு பருக்கையிலும் மற்ற சாதிகளுடைய ரத்தமும் வியர்வையும் கலந்திருக்கிற போது இவர்கள் தூய சாதிவாதம் பேசி அதுல ஏதாவது நம்பகத்தன்மை இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் இவங்க வந்து நவீன தொழில்கள் என்று சொல்லுகிற போது அது பட்டறை தொழில்களாகட்டும். அந்த பசங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா, நீங்க உங்க ஜாதியில நீ என் ஜாதிக்குள்ள வர்றதுனாலதான் பிரச்சனை, இல்லைன்னா இந்த சமூகத்துல பிரச்சனையே இல்லைன்னு தான் அவரை ஆதரிக்கக்கூடிய அந்த நண்பர்கள் பேசுறாங்க. இல்ல அதான் சொல்றேன் நானு. நீங்க வந்து ஒரு பக்கம் வேளாண்மைங்கிற ஒரு மனித குலத்தினுடைய மிக தொன்மையான தொழிலையும் அவங்க கையில இருக்குது. நவீன காலத்தினுடைய தொழில்களாக இருக்கக்கூடிய பட்டறை தொழில்கள் அல்லது வேறு வகையான இயந்திரம் சார்ந்த தொழில்கள், லாரி போக்குவரத்து, அப்புறம் கோழி பண்ணை, அப்புறம் இன்னொரு வளர்ந்த கோழி பண்ணைகளான பள்ளிக்கூடங்கள், இது எல்லாமே அவங்க கிட்டதான் இருக்கு. இப்ப இந்த தொழில்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உழைப்பு, அறிவு, பங்களிப்பு, நிதி எல்லாமே வாங்கி கொண்டு இவர்கள் தங்களுடைய தொழில்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரங்களை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இவர்கள் தனியாக தங்களுடைய சாதியை வைத்துக் கொண்டு எதை சாதித்தார்கள் என்று இவர்கள் சாதி தூய்மைவாதம் பேச முடியுங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, உங்க சாதியில நீ கல்யாணம் லவ் பண்ணிக்கோ, எங்க சாதிக்கு வராதுன்னா நான் கேட்கிறேன், கோகுல்ராஜு அந்த பொண்ணை லவ் பண்ணாரா? அவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள இருக்கிறவங்க, சேர்ந்து படிக்கிறவங்க, ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்கள், அவர்கள் ஒரு நட்பு ரீதியாக தோழமை பூர்வமாக பழகியவர்கள், அவ்வளவுதான். அவர்களுக்குள் காதல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, காதல் கிடையாது, கத்திரிக்காய் கிடையாது. ஆனா அப்படி ஒருவருக்கொருவர் சேர்ந்து பழகுவதே அல்லது பார்த்து கொள்வதே அல்லது சிரித்துக் கொள்வதே கூட நீங்க கொலை செய்யக்கூடிய அளவு குற்றம்னா அப்படி என்ன நீங்க வந்து அப்படி விசேஷமான ஒரு பிறவிகள்னு கேட்கிறேன். அப்படி பார்த்தா அதை தான் நான் கேட்கிறேன். நீங்க செய்யக்கூடிய தொழில், நீங்கள் ஈட்டக்கூடிய வருமானம், இது எல்லாவற்றிலுமே தமிழ்நாட்டினுடைய இந்திய சமூகத்தினுடைய எல்லா சாதிகளுடைய உழைப்பும் வியர்வையும் கலந்திருக்கிறது. அதெல்லாம் வராத உங்க சாதி தூய்மை எப்படி இதுல ஒருத்தர் வந்து பார்த்து பேசினாவே எப்படி வந்துடும் கேட்கிறேன். ரெண்டாவது, காதல் என்பது யாரை பார்த்து வர வேண்டும், எந்த திசையிலிருந்து வரணும், அது என்ன காத்தா இல்ல மழையா, எந்த காலத்துல எந்த இதுல வரணும், அதுவே கூட நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இயற்கையில பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க காதல் எப்படி வரணும், எப்ப வரணும், யாருக்கிட்ட வரணும்லாம்
நம்ம ஒண்ணும் யாரும் சொல்லல. ரெண்டாவது, இவங்களை காதலிச்சே தீர்ணுன்னு யாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியல. 100க்கு 1 2 நடக்குதுங்க, விதிவிலக்கா நடக்குது. அது ஒரு பெரும்போக்கான விஷயம் கிடையாது. 1 2 நடக்குது. அப்படி நடக்கிறதுல அவங்களுக்குள்ள சாத்தியம் என்னவோ அந்த அளவுல அவங்க கல்யாணம் வரைக்கும் போறாங்க, அல்லது பிரிஞ்சிடுறாங்க, அல்லது பிரிச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி காதலர்களை தேடி பிடித்து அவர்களை கொலை செய்வதற்கு யுவராஜ் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படியும் இல்லை என்றால் காசு கொடுத்து கணக்கு கட்டி பஞ்சாயத்து வச்சு முடிச்சு விடுறதுக்கு சில கையாள்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதை மீறி யாரோ 1 2 அங்கொன்னு இங்கொன்னு நடக்குது. இந்த அங்கொன்னு இங்கொன்னு நடக்கிறதுக்கு உங்களுடைய மற்ற திறமைகள், உங்களுடைய ஆற்றல் அனைத்தையும் விட்டுட்டு இதை கண்காணிக்கிறதே ஒரு வேலை மாதிரி தெரிஞ்சீங்கன்னா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம்னு தெரிஞ்சீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில எத்தனையோ சாதிப்பதற்கு இருக்கிறது. அதை எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல, நாங்க இதை மட்டும் தான் புடிச்சுக்கிட்டு மோத்தம் பிடிச்சிக்கிட்டு தெரியும்னா, இது ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம். அந்த இளைஞர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அடைவதற்கு மிகப்பெரிய லட்சியங்கள் இருக்கிறது. அந்த சமூகத்து பெண்களுக்கும் கூட மிகப்பெரிய லட்சியங்கள் இருக்கிறது. அவர்கள் படித்து வேலைக்கு போய் சுயமா சம்பாதிச்சு சுயமா சிந்திக்கக்கூடிய அந்த காலத்துல அவருடைய வாழ்க்கை துணையாக யார் தேவை என்று அவர்களே தீர்மானித்துக் கொள்வார்கள். அவர்களை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையாக யார் வர வேண்டும், தன்னுடைய காதலனாக யார் வர வேண்டும், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவான பார்வை இருக்குது. நீ ஏன் அதுக்கு வெத்தலையில சத்தியமா வாங்கிட்டு தெரியுற? நீ இது அரசியல் சாசனத்துக்கே விரோதமானது. ஒரு ஒரு தனிநபர் அவருக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது. அது ஆணோ பெண்ணோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோ அவங்களுக்குன்னு உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகளை அவர்கள் எப்படி பயன்படுத்துவது என்பது அவங்களுடைய மனநிலை சார்ந்தது, அவங்களுடைய சூழல் சார்ந்தது. அதை போய் இன்னொருத்தர் கட்டுப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதுன்னு நான் சொல்றேன். இறுதியா ஒரு கேள்வி. யுவராஜ் அந்த மெயின்டைன் பண்ற அந்த தோரணம் இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு 4 பேரோட சுத்துறது, ஜெயிலுக்குள்ள போனாலும் சரி வந்தாலும் சரி, என்ன அண்ணன் பண்றதுக்கு எப்பயுமே ஒரு 4 பேர் கூட இருக்கணும்ன்ற அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. இது வழியா அவர் எதை சொல்ல முயற்சிக்கிறார் சமூகத்திற்கு? இது ஜெயிலுக்கு போகும்போதும் சரிதான், ஒரு வாட்டி பிணையில வரும்போதும் இப்படிதான், கொலை பண்ணப்பையும் இப்படிதான், இப்பவும் இப்படிதான். இப்போ ஜெயில இருக்காரு, கன்விக்ட் ஆயிட்டாரு, கன்விக்ட் ஆன அப்புறமும் அது மாறல, அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. அதை என்னவா புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அவர் நான் தனி ஆள் இல்ல, நான் ஒரு சமூகத்துக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். என்ன, ஆனா உண்மையில அவரு எந்த சமூகத்தை சொல்றாரோ அந்த சமூகம் இவருடைய வழியில இருக்கிறதுன்னு நான் நினைக்கல. அந்த சமூகம் அதனுடைய சொந்த தேவைகள் இருக்கிறது, அதற்கான ஜனநாயக உரிமைகள் இருக்கிறது. அந்த சமூகம் வேற ஒரு திசையில போயிட்டு இருக்குது. ஆனா அந்த சமூகத்தை இவங்க எப்படி கட்டுப்படுத்தி, நீ உழைப்புல அக்கறை செலுத்தக்கூடாது, வளர்ச்சியில் அக்கறை செலுத்தக்கூடாது, நீ சமூகத்தில் இணங்கி வாழக்கூடிய தன்மைக்கு நீ ஆட்பற்றக்கூடாது, சக மனுஷனை சமத்துவமா பாத்திரக்கூடாது, ஜாதி கடந்து பழகிடக்கூடாது, நீ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி இவங்க அவங்கள கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கிற போது நான் இந்த கொலையை பண்ண வேண்டியதாயிடுச்சு. இதை எனக்காக பண்ணல, எனக்கும் கோகுல்ராஜுக்கு என்ன தனிப்பட்ட முறையில என்ன பகையா இல்ல, நம்ம சமூகத்துக்கு அவர் எதிரானவர் என்று கோகுல்ராஜை ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக வைத்து எதிரியாக கட்டமைக்கிறார். கோகுல்ராஜ் மூலமாக அவருடைய சொந்த யுவராஜ் தன்னுடைய சொந்த சமுதாயத்திற்கு கோகுல்ராஜ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அச்சுறுத்தல் என்று காட்ட பார்க்கிறார். இதுதான் ஒரு இந்துத்துவ உளவியலும் சாதி உளவியலும் அருகருகாக வச்சு நீங்க பார்க்கலாம். இந்துத்துவ உளவியல் என்ன சொல்லுவோம்? இந்துத்துவ உளவியல் ரொம்ப சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது நம்முடைய இந்து சமூகத்திற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் இவங்களுக்கும் பொருளாதார ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக சமூக அந்தஸ்து ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களால் இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு ஆபத்து என்று ஒரு கதை கட்டுறது, ஒரு கற்பிதத்தை உருவாக்குவது, தன்னுடைய சமூகத்தை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்கு கற்பிதமாக எதிரிகளை முன்னிறுத்தி உங்களுக்கு ஆபத்து இருக்குது, நான் தான் உங்களை காப்பாற்றணும், வேற வழி கிடையாது, என்ன நீங்க ஆதரிச்சு நின்னாதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு பீதியை உருவாக்குது. அந்த பீதியை உருவாக்குகிற போது நான் தனியாக இல்லை, என்னை சுத்தி எப்பவுமே இளைஞர்கள் இருக்கிறாங்க, என்னை போலவே இன்னும் பல யுவராஜ்கள் இந்த சமூகத்தில் உருவாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு அச்சத்தை நிரந்தரமாக சமூகத்தில் தக்க வைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது ஒரு நல்லவேளை அவர் சிறைச்சாலையில அவருடைய அறையில தனியா இருக்கிறாரா, இல்ல அது கும்பலா மாநாடு போட்டு இது படுத்துக்கிட்டு இருக்கிறாரா, அது அப்படியே ஜீப்பெல்லாம் உள்ள இருக்குதான்னு தெரியல, அது வேற. அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணும். இது இந்த மாதிரியான தோரணை இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் எதற்கும் அஞ்சாதவர். இந்த மாதிரியான இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே
அந்த சமூகத்திற்கு ஒரு தீரன் சின்னமலைக்கு அடுத்தது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப அவமானகரமான விஷயம். தீரன் சின்னமலையின் பெயரை வைத்துக் கொண்டு அந்த சமூகத்தை இழிவுபடுத்துவது, ஏமாற்றுவது, அதனுடைய பொருளாதார வளங்களை இவரை போன்ற குற்றச்செயல்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழக்கு செலவுகளுக்காக திரட்டுவது, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய மோசடி தான். இதற்கு தெரிந்தோ தெரியாமலோ சிறைத்துறையும் தமிழ்நாடு நீதித்துறையும் துணை போய் இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது. இது போன்று இனி வருங்காலத்தில் யாருக்கு நடக்கக்கூடாது என்று நாம் வந்து நீதித்துறையும் சிறைத்துறையும் தமிழ்நாடு அரசையும் நாம் வந்து கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதனுடைய நம்பகத்தன்மையை இது போன்ற செயல்களால் இழக்க நேரிடும். ஒடுக்கப்பட்ட மக்களிடம் தமிழ்நாடு அரசு மீதான நம்பிக்கை என்பது குன்றி போக செய்யும். இது நீங்க ஒரு ஒரு தாய், ஒரு மகனை இழந்த தாய் அல்லது அந்த சமூகம் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு குற்றவாளியை கைது செய்து உள்ளே அடைச்சிருக்கிறது. நீங்க போன வேகத்திலேயே போன மச்சான் திரும்பி வச்சா பூமரத்தோடன்னு வந்தீங்கன்னா நீங்க என்ன அப்படின்னா தண்டனை பெற்றுக் கொடுத்ததற்கான அந்த போராட்டம், ஒரு உயிரை இழந்ததற்கான அந்த துன்பத்திற்கு ஒரு ஒரு சிறு மருந்தாக கிடைத்த ஒரு வாய்ப்பை கூட நீங்க மறுக்க முடியும் உங்களால அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப நீங்க வந்து சிறையில் இருப்பது என்பதே ஒரு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து அவரை துண்டித்து எடுத்து அவருடைய குற்றச்செயல் பற்றிய அவருடைய ஆள் மனதுக்குள் தங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய குற்ற நடத்தைகள் பற்றிய மறுபரிசீலனை எல்லாம் அவர் தனக்குத்தானே நிகழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். அவர் ஜெயில இருக்கும் போதும் ஒரே இருப்பாரு, வெளியில் இருக்கும் போதும் ஒரே மாதிரி இருப்பாருன்னா இது என்ன கொடுமை இது? சங்கராச்சாரியார் வந்து மடத்துல இருக்கும் போது வாழை இலையில வெளிக்கு போனாரு, சிறைக்குள்ளேயும் வாழை இலை கொண்டு போய் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த சாதி அடுக்கில் மேலே இருப்பவர்களுக்கு, ஆதிக்க சாதியினர்களுக்கு மட்டும் இது போன்ற வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்படுமா? என்ன கொடுமை இது? அப்ப சட்டத்தை ரெண்டா பிரிச்சிடலாமே. இந்தந்த சாதிக்காரர்களுக்கு இப்படி இப்படி சட்டம், இந்தந்த சாதிக்காரர்களுக்கு அல்லது மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படி சட்டம்னு பிரிச்சிடலாமே. தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவினுடைய சிறைச்சாலைகள்ல அதிகப்படியா வந்து சிறைச்சாலைகளை நிறுத்தியிருப்பவர்கள், தங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கும் கூடுதலாக இந்தியாவுடைய சிறைச்சாலையில் நிரப்பியிருப்பவர்கள் தலித்துகளும் சிறுபான்மையினரும் என்று நம்ம தெரிய வருது, கணக்கீடுகள் தெரியுது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இவரை போன்றவர்கள் சிறைக்குள்ள போனதுக்கான எந்த ஒரு விஷயங்களையும் அவங்க இழக்காம, எந்த ஒரு பாதிப்பையும் உணராம இருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க அந்த காலத்துல பிரிச்ச மாதிரியே சிறைக்கு ஜாதி வாரியாக தண்டனை எல்லாத்தையுமே பிரிச்சிடலாம். யாரு என்ன செஞ்சா குற்றம் அப்படின்னு பிரிச்சிடலாமே. இபிகோக்கு பதிலா ஏதாவது சாப்பிகோன்னு ஒண்ணு போட்டு ஜாதி அடிப்படையிலான சட்டம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பிரிச்சிடலாமே. எதுக்கு? அப்ப இபிகோவே கிடையாதுன்றாங்க. இப்போ என்னமோ பிஎன்எஸ்னு ஒண்ணு வந்திருக்குது. அதை கூட இந்த சிஎன்எஸ் ஏதாவது வந்து ஜேஎன்எஸ் சின்னு போடக்கூடாது. ஏன்னா கேஸ்ட்ங்கிறது அது வேற சொல்லாயிருது. அதனால வந்து ஜா அப்படின்னு போட்டாதான் கரெக்டா, ஜாதி அப்படின்னு போட்டுக்கலாமே. இது மறுபடியும் வர்ணாசிரம கோட்பாட்டை சிறை, கைது, குற்றங்கள் இது வகையிலும் இவங்க வந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். தமிழ்நாடு அரசு தன் மீதான ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை பல்வேறு விஷயங்களில் இழந்து கொண்டிருக்கிறது. அது வேங்கை வயல் விஷயத்துல இழந்திருக்குது. இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு கூட இந்த மோத்தக்கல் போன்ற விஷயங்கள்ல அங்க சுடுகாட்டு பிரச்சனை, அது போலவே வந்து அந்த மேல்பாதி கோயில் பிரச்சனை, மேல்பாதி கோயில் பிரச்சனையில ஏற்கனவே நீதிமன்றம் தலையிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வந்து ஒரு கோயிலை எந்த தனிப்பட்ட சாதியும் சொந்த கொண்ட உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் சொல்லப்பட்ட பிறகு கூட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோயில்களில் பட்டியல் சமூக மக்களுக்கு நுழைவதற்கு அனுமதி இல்லாமல் இருக்கிறது. இப்ப சாதி ரீதியான ஒடுக்குமுறையாளர்கள் சுதந்திரமாக சிறைக்குள்ளும் இருக்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் வெளியில் எவ்வளவு கொட்டமடிப்பார்கள் என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுக்கெல்லாம் யுவராஜ் வந்து ஒரு குறியீடா இருக்கிறார். அதை எப்படி இனி வருங்காலத்துல தடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசு கவனமா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி தோழர். பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்ல தோழர், நல்ல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.